ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி இந்திய அணியை விடுறதா இல்லை. கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபி போட்டியில் இந்திய அணியை அடுத்த வர போட்டியில் பழி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு எங்களோட பிளான் இருக்குது, அது எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ரச்சின் ரவீந்திரனா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. வர ஞாயிற்றுக்கிழமை விளையாட போகிற போட்டி குறித்து பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு பத்திரிக்கையில் சந்திப்பில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை சீரிஸ் விளையாடும் போது இன்ஜுரி ஆச்சுங்க. போன போட்டியில் செம்ம கம்பேக் கொடுத்து ஒரு 100 அடிச்சாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கையில் சந்திப்பில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்தியா அணி கூட ஆப்போசிட்டாக விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட சொந்த நாடு இந்தியா, கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறதுன்னு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்காங்க. பாகிஸ்தான் எதிரான அவங்களோட பந்து வச்சு அவங்களோட பேட்டிங்கை பார்த்தோம், ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், நாங்கள் இந்தியாவை வீழ்த்தலாம். அதுக்கான பிளான் கரெக்டாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பேட்ஸ்மேன்கள் டாப் ஆர்டரில் கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வீழ்த்தினாவே எங்கள் வெற்றிக்கு கிட்டத்தட்ட நிச்சயமான மாரி தான். அந்த அளவுக்கு இந்திய அணி டாப் ஆர்டர் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. அவங்க 3 பேர் பார்த்தாலே கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அதனால் இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக இந்த குரூப் ஸ்டேஜில் நாங்கள் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் தான் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருங்க. ஆமாங்க, நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டுங்க. இந்தியா குவாலிஃபைட் ஆகிடுச்சு, அப்புறம் நியூசிலாந்து குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. இப்போது பீல் தான் ஒரே சண்டை போயிட்டுருக்கு. ஆப்கானிஸ்தான் வேறு நேற்று ஜெயிச்சிச்சு சாமியா, அப்புறம் இங்கிலாந்து தோத்துச்சா, அப்புறம் ஆஸ்திரேலியா வேறு மழை வந்து, ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா மழை வந்து ஒரு புள்ளி, ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஒரு சண்டையாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதில் எந்த டீம் 2 வரப்போகுதுன்னு இன்னும் கூட நிச்சயமாகலை. இங்கிலாந்து வெளியே இது 3 எந்த டீம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்திய அணி கண்டிப்பாக அடுத்து நியூசிலாந்து போட்டி ஜெயிச்சாலும் தோத்தாலும் உள்ளங்க, இருந்தாலும் நம்ம விடக்கூடாது, நியூசிலாண்டை வீழ்த்தணும். ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு தொல்லையாக வந்து நிற்கிற டீம். அவங்க செமிலே காலியானால் நல்லாயிருக்கும். ஒன்று நம்மக்கிட்ட அடுத்து இது இல்லாமல் ஃபைனலில் மோதத்துக்கு வாய்ப்பு வரும், பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஆனால் நமக்கு என்னங்க குறை, பேட்டிங் ஆர்டர் என்னமா இருக்குது. கில்லு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பேட்டிங் லைனப் எல்லாமே ஃபார்மில் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நியூசிலாந்து போட்டி நம்ம தான் வின் பண்ணுவோம். சண்டே மேட்ச் வேறு, கண்டிப்பாக நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். சண்டேனாவே நார்மல் இது, அதுவும் இந்தியா மேட்ச்னால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்தியா நீ வெற்றி வருங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பிளேயிங் லெவல் தான் பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் வரதுக்காக வாய்ப்பு இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. ஹர்தீப் சிங்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, அஷித் ரானாக்கு பதில். குல்தீப் யாதவுக்கு பதில் நம்ம வருண் சக்கரவர்த்தியை இறக்க போகிறதா தகவல் வந்துருக்குங்க அதிகாரப்பூர்வமாக. கண்டிப்பாக இந்த 2 சேஞ்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஹர்தீப் சிங் ஒரு நல்ல பவுலர் தான், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த போட்டி நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் உள்ளே போக முடியும், யாரை இறக்கலாம், எந்தமாரி பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், உன்னோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.